அனைவருக்கும் வணக்கமுங்க. நம்ம இன்னைக்கு மொத்தமா 3 ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோமுங்க. எல்லாமே கருமுத்துப்பட்டி பக்கமா இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோமுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, கனியூர் டோல்கேட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே வந்துருங்க இந்த சைட்டு. காலேஜஸ்ங்க, ஸ்கூல்ஸ்ங்க, ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாமே இருக்கு இந்த சைட்டுக்கு பக்கத்துல. நம்ம கனியூர்ல இருக்கிற டோல்கேட் எல்லாத்துக்குமே தெரியுமுங்க. திருச்சி டு சேலம் பைபாஸ்ல இது ரொம்ப முக்கியமான டோல்கேட்டுங்க. அந்த டோல்கேட்லேருந்து கரெக்ட்டா 1 1/4 கிலோமீட்டர் தூரத்துல சூப்பரான 5 1/2 சென்ட் 5 1/2 சென்டா 2 சைட் வந்திருக்குங்க. நல்ல பொட்டி மாதிரி வந்துருமுங்க. 2 சைட்டுமே கிழக்கு மூணா இருக்குதுங்க. 5 1/2 சென்ட் 5 1/2 சென்டா இருக்குதுங்க. மொத்தமா எடுத்து ஒரு ரேட்ல நல்லா பேசி வாங்கிக்கலாமுங்க. நல்லா சூப்பரான பூமிங்க. பழைய லேட்டுக்குள்ள இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. தார் ரோட்ல இருந்து நம்ம சைட்டு வரைக்கும் 23 அடி மனுத்தடம் வந்துருங்க. கனியூருக்குள்ள இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரூ. 10 11 வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம ஓனர் அவ்வளோலாம் சொல்லிங்க ஒரு குறைஞ்ச ரேட்டு தான் சொல்கிறாங்க. இமீடியட்டாக கிரை பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஆஃபர் ரேட்டில் பண்ணி கொடுத்துடலாமுங்க. சைட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வீடு ஆயிடுச்சுங்க. கனியூருக்குள்ளே நிறைய பேர் இடம் கேட்டிருந்தீங்க. இந்த சைட் கண்டிப்பாக ஒத்து வருமுங்க. கனியூர்லேருந்து தட்டாம்புதூர் போகிற ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. தண்ணி வசதி, இபி வசதி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க ஏரியா. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னு சொன்னால் ஒன்றுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிங்கன்னா கருந்துமட்டி மெயின் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. மொத்தமாக 17 சென்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. எல்லோருக்குமே தெரியுங்க கருந்துமட்டிங்கிறது நல்லா தொழில் நிறைஞ்ச ஏரியானுங்க. அதுவும் தார் ரோட்டு மேலேங்க மெயின் ரோடு ஃபேஸில் 17 சென்ட் சூப்பரான சைட் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. மெயின் ரோட்டு மேலே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும், இல்லைனா ஜவுளி கடை கட்டணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக ஒத்து வருமுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் துவங்குற இடம் பார்த்தீங்கன்னா சென்னியாண்டவர் கோயிலுங்க. அதிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்டு மேலே ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ரொம்ப குறைவுங்க. நிறைய விதத்தை இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாமுங்க. ஒரு ஷோரூமாவோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராவோ எந்த விதத்தில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. நல்ல கமர்ஷியலான சைட்டுங்க இது. ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க ஏரியா சொல்லிட்டுங்க. இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் பக்கத்துலயே சூப்பரான 60 சென்ட் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. இது அரசூர்ல அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு. நல்ல சூப்பரான சைட்டுங்க. அரசூரில் நிறைய பேர் இடம் கேட்டிருந்தீங்க. அதுவும் பைபாஸ்லேருந்து 2 காடு தள்ளி 3வது காடாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல கிழக்கு பார்த்த மாதிரி பொட்டி மாதிரி ஜம்முன்னு அமைஞ்சிருக்குங்க. 30 அடி மண்ணுத்தடம் வந்துருமுங்க இதுக்கு. பூமியிலேருந்து மேற்க போனோம்னா கதிர் காலேஜுங்க, பிஹெச்ஜி ஐடெக்குங்க, ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலாம் ரொம்ப பக்கத்துலேயே வந்துருமுங்க. இதே மாதிரி கிழக்க போனோம்னா பார்க் காலேஜுங்க, கேபிஆர் காலேஜுங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜுங்க, இந்த மாதிரி நிறைய காலேஜ் பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஒரு பிஜி கட்டணும், இல்லைனா லேடிஸ் ஹாஸ்டல் மென்ஸ் ஹாஸ்டல் கட்டணும்னா கண்டிப்பாக இந்த இடம் ஒத்து வருமுங்க. இல்லைனா அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடும் கூட கட்டி விடலாமுங்க. அரசூருங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமுங்க. ஏன்னா நல்லா இண்டஸ்ட்ரியல் நிறைஞ்ச ஏரியாங்க, நல்ல க்ரோத்தான ஏரியாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்பர் 3ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. இன்றைக்கி கருந்துமட்டி சரௌண்டிங்கில் மொத்தமாக 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணுமோ 1 2 3ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணுறோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கமுங்க.